வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. பாருங்கள், சில பொருளெல்லாம் வாங்கியிருந்தேன் அம்மா சமையலுக்கு. அப்போ யூஸ் பண்ணப்போ ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கே வாங்கியிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. அதனால் இப்போ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். என்னென்ன ரேட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன், எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் கடைக்கு போய் வாங்க முடியல அப்படின்னா கூட நான் இந்த பொருளோட லிங்க்கெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு கூட வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த பீங்கான் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா 75 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதனால தான் எடுத்தேன். அப்படியே பாதி ரேட்டுக்கு. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, நான் வாங்கி ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இது எத்ராஜ் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. வெறும் இந்த மாதிரி பாத்திரங்கள் தான், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே அங்கே கிடைக்குது. அங்கே தான் நான் இது வாங்கினேன். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா ரேட்டுனாக்கா 30 ரூபா ரேட்டுக்கு போட்டு கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா இதுவுமே இந்த வெள்ளை கலர் பிங்க பத்திரம் வாங்கின பக்கத்து கடையில் தான் வாங்கினேன், எத்ராஜ் பக்கத்தில். இது செட் அப்படியே 660 ரூபா. இது பார்த்திங்கன்னா பிளாட்பாரத்தில் தான் வாங்கினேன், 20 ரூபா ஒரு ஜாடி 20 ரூபா, 2 ஜாடி வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 3 சைஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம பேஷன் மாதிரி கூட ஒரு செட்டு இருந்தது. நான் இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். எல்லாமே 3 செட்டாக தான் வருது. மூடியோட கூட சில பொருளெல்லாம் வருது இதே கலரில். இதுவுமே பார்த்திங்கன்னா பிளாட்பாரத்தில் தான் வாங்கினேன். அங்கே போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஒரு சந்து ஒன்று வரும், கந்தசாமி கோயில் தெருவுக்கும் முன்னாடி வரும், அந்த தெருவில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸுமே 25 ரூபா. செட் அப்படியே 6 வந்தது. இந்த பொருள் கண்ணாடியுமே கிளாஸ் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இந்த கரண்டி எல்லாமே நமக்கு சில டைம் நான்ஸ்டிக்கில் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது நம்ம எப்பவுமே இந்த குமரன் ஸ்டோர் போரூரில் அங்கே வாங்கினது தான். ஒரு பீஸ் 60 ரூபாய். இது ப்ரீமியர் கம்பெனி இந்த கரண்டி எல்லாமே. பாருங்கள், சிலதில் சில்வர் வருது, சிலதில் இந்த மாதிரி சூடு தாங்குற அளவுக்கு வருது. இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வாங்கினேன். பாருங்கள், இது ப்ரெஸ்டீஜ் கம்பெனி. இந்த மிக்ஸி கொஞ்ச நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அன்றைக்கி தற்செயலாக போகும்போது குமரன் ஸ்டோரில் தான் இதுவுமே நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா மிக்ஸி நம்ம பொடி பண்ணுறதுக்கு, ஜூஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல யூஸாக இருக்கும். ரெண்டாவது அப்படியே மூடியும் வச்சுக்கலாம். நான் ஒரு வீடியோவில் இதை யூஸ் பண்ணியும் காட்டுறேன். நான் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, இது என்னம்மா ரேட்டு, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம், அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் இதை சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மூடியும் வச்சுக்கலாம். இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்க, இந்த மாதிரி மூடியும் வச்சுக்கலாம். இது ஒரு சௌகரியமாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன், நான் எல்லாமே அலுமினிய குக்கர் தான் வச்சுருக்கேன். ஒன்றா மாற்றிட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் அலுமினிய குக்கர் 5 லிட்டரு மாற்றிட்டு எடுத்தது தான். இது ப்ரீமியர் கம்பெனி. இது 5 லிட்டர் தான் இந்த குக்கரும். பாருங்கள், இந்த மாடலில் இந்த குக்கர் இருக்குது. இப்படி குண்டா மாடலில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இதோட செட்டு ஒரு மூடியும் வந்திருக்கு. நம்ம ஏதாவது குழம்பு அந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி வைக்கிறோன்னா இந்த மூடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சாதம் வைக்கிறதுக்கு இது ஒரு பாத்திரம் எக்ஸ்ட்ரா வருது. இந்த குக்கருக்கு மட்டும்தான் வரணும், ஆனால் இந்த குக்கரோட கொடுக்கறது கிடையாது. இது தனியார் ரேட்டு. இது 280 ரூபாய். இது குக்கரோட ரேட் பார்த்திங்கன்னா 2450 ரூபா. வெயிட்டுமே பார்த்திங்கன்னா மேலே பிளாக் கலர், உள்ளே சில்வர் கலரில் வந்திருக்கு. குடியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, சூப்பராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.